சர்க்கம் 68 சீதையின் விற்த்தாந்தம் தொடர்ச்சி. அதாஹமுத்தரம் தேவ்யா புனருக்தஸ்ஸ சம்பிரமः தவ ஸ்நேகான் நரவ்யாக்ர சௌஹார்தாத் அனுமான்யவை. தாங்கள் என்னிடத்தில் வைத்த பிரீத்தியாலும் சீதை என்னிடத்தில் வைத்த ஸ்நேகத்தாலும் அவளால் நான் கௌரிக்கப்பட்டு மேல் நடக்க வேண்டிய காரியத்தை பற்றி பின் வருமாறு ஆக்ஞாபிக்கப்பட்டேன். ராவணனை யுத்தத்தில் கொன்று என்னை சீக்கிரம் அடையும்படி நான் சொன்னபடியும் இன்னும் உன் புத்திக்கு தோன்றும் பலவிதமாயும் சொல்ல வேண்டியது. உனக்கு இஷ்டம் இருந்தால் இங்கே இன்னும் ஒரு தினம் தங்கிப்போ. ராட்சசர்கள் கண்டுபிடிக்க கூடாத ஓரிடத்தில் சிரமம் தீர்த்து கொண்டு மறுநாள் போகலாம். மகாவீரனான நீ என் சமீபத்தில் இருக்கும் வரையில் பாக்கியமில்லாத நான் அனுபவிக்கும் துக்கம் ஒரு முகூர்த்தமாவது விலகி இருக்கும். நீ போய்விட்டால் திரும்பி வருவாய் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். என் பிராணன் போனாலும் போகும். துக்கத்தின் மேல் துக்கம் என்னை வாட்டுகின்றது. துக்கத்தை தவிர எனக்கு வேறு பிராப்தமில்லை. சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். உன்னையும் பார்க்காவிட்டால் மறுபடியும் துக்கம் என்னை வாட்டுமே. அது இருக்கட்டும். கருடனையும் புத்திரனான உன்னையும் தவிர இந்த சாகரத்தை தாண்டக்கூடியவர் ஒருவரும் இல்லையே. ராம லக்ஷ்மணர்களாவது வானர சிரேஷ்டர்களாவது வானர சைன்யங்களாவது மலை போன்ற அலைகளையுடைய இந்த பெருங்கடல் எப்படி தாண்டப் போகிறார்கள்? இந்த சந்தேகம் எப்பொழுதும் என் மனத்தில் குடிகொண்டு என்னை உபதிரவிக்கிறது. மகாபுத்திமானான நீயே இதற்கு ஒரு உபாயம் சொல்ல வேண்டியது. சமுத்திரத்தை தாண்டி ராவணனையும் நாசம் செய்து என்னை அழைத்து போக நீ ஒருவனே போதும். மகா பராக்கிரமசாலியான உனக்கு அது விசேஷ கீர்த்தியை கொடுக்கும். ஆனால் ராமன் சைன்யங்களுடன் இங்கே வந்து ராவணனையும் ராட்சசர்களையும் யுத்தத்தில் கொன்று என்னை அயோத்திக்கு அழைத்து போனால் அது அவருடைய குலத்திற்கும் ஆச்சாரத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் கீர்த்திக்கும் அழகு. அவரிடத்தில் பயந்து அவரில்லாத வேளையில் திருடனை போல் ராவணன் என்னை எடுத்து வந்தபடியால் இங்கிருந்து அவனுக்கு தெரியாமல் இரகசியமாய் என்னை அழைத்து போவது அவருக்கு தகாது. மகாவீரன் லோகமறிய சேனா சமுத்திரத்தை இங்கே அழைத்து கொண்டு வந்து லங்கையை தூளாக்கி ராட்சசர்களை வேறறுத்து என்னை ஜெயலட்சுமியுடன் அழைத்து போவது அவருக்கு தகும். யுத்தத்தில் அவரை போன்ற சூரன் உண்டோ? அவருடைய பராக்கிரமும் பிரதாபமும் எப்படி விளங்குமோ அப்படி செய்ய வேண்டியது நீயே என்று வினயமாய் அநேக காரணங்களுடன் விசேஷ அர்த்தங்கள் அடங்கச் சொன்னாள். அதை கேட்டு நான், தாயே, கணக்கற்ற வானர சைன்யங்களுக்கு அதிபதியான சுக்ரீவ மகாராஜா மகாபலவான், ஒப்பற்ற பராக்கிரமுடையவர். அவருடைய ஆக்ஞைகளை நிறைவேற்றுவதற்காக மகாபலவான்களும் பராக்கிரமசாலிகளும் உற்சாகமுள்ளவர்களும் மனோவேகமுள்ளவர்களுமான வானர வீரர்கள் கணக்கில்லாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த திக்குகளிலும் அவர்களுக்கு தடையில்லை. அபார தேஜஸ்விகள் ஆனதால் பெரிய காரியங்களை தயங்காமல் நிறைவேற்றுவார்கள். கேவலம் பல கொழுப்பால் அவர்கள் ஆகாச மார்க்கமாய் இந்த பூமியை அநேகம் தடவை பிரதட்சிணம் செய்திருக்கிறார்கள். சுக்ரீவனிடத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் எனக்கு சமானர்கள் அல்லது எனக்கு மேலானவர்கள். எனக்கு தாழ்ந்தவன் அங்கே ஒருவனும் கிடையாது. நானே இங்கு வந்திருக்கையில் அவர்கள் வர தடை என்ன? அரசன் தன்னிடம் இருக்கும் சாமானியர்களை இதை போன்ற வேலையிடுவானே தவிர சிரேஷ்டமானவர்களை ஏவுவானா? ஆகையால் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? கவலையை விடுங்கள். அவர்கள் கிஷ்கிந்தையிலிருந்து ஒரே மூச்சில் தாண்டி இங்கே வந்து குதிப்பார்கள். புருஷ சிம்மங்களான அந்த ராம லக்ஷ்மணர்கள் என் முதுகில் ஏறிக்கொண்டு சூரிய சந்திரங்களைப் போல் ஆகாச மார்க்கமாக இங்கே வருவதையும், சத்ருகுல காலனும் சிம்மத்தை போல் பராக்கிரம் உள்ளவருமான ராமன் கோதண்டபாணியை லக்ஷ்மணுடன் இந்த லங்கை கோட்டை வாசலில் வந்து நிற்பதையும், நகத்தையும் பற்களையும் ஆயுதங்களாய் உடையவர்களும் பராக்கிரமத்தில் சிம்மங்களுக்கும் புலிகளுக்கும் நிகரானவர்களும் மத யானையை போல் விளங்குகிறவர்களும் வீர சிரேஷ்டர்களுமான வானர சைன்யங்கள் லங்கையை சூழ்ந்து அதன் சமீபத்திலுள்ள மலை தாழ்வரைகளில் மகா மேகங்களைப் போல் வீரகோஷம் செய்வதையும், ஸ்ரீ ரகுவீரன் வனவாசத்தை முடித்து கொண்டு சத்ருக்களை நிர்மூலம் செய்து தங்களுடன் அயோத்திக்கு சென்று ராஜ்யாபிஷேகம் பெறுவதையும் அதிசீக்கிரத்தில் மகாபாகியசாலியான தாங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று கம்பீரமாயும் மங்களமாயும் பிரியமாயும் நான் சொன்னதை கேட்டு தாங்கள் அனுபவிக்கும் கஷ்டத்தை கேள்விப்பட்டு எனக்கெதிரே விசேஷ துக்கத்தை அடைந்த ஜனகபுத்திரி மனம் தெளிந்து ஆறுதல் அடைந்தாள் என்றார். ததோ மயா வாக்பிர் அதீன பாஷினா சிவாபிரிஷ்டாபிர் அபிப்ரசாதிதா ஜகாம சாந்திம் மம மைதிலாத்மஜா தவாபி சோகேன ததாபி பீடிதா.